இன்னைக்கு தம்பியோட மேரேஜ் சூப்பராக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சேட்டு பையன் வாக்ஸில் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். காலையில் பார்த்தீங்கன்னா வந்து தம்பி வந்து ரெடி பண்ணி எல்லாரும் வந்து ஃபோட்டோ எடுத்து நானும் ஒய்ஃபும் ரெடி ஆகிட்டு ஃபோட்டோன்னு அதுக்கப்புறம் என் கல்ச்சர் படி பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி காசு தட்டில் இருந்து எடுத்துட்டு தம்பியை பார்த்தீங்கன்னா வந்து நல்லபடியாக வந்து காரில் ஏற்றி வழி அமிச்சோம். அதுக்கப்புறம் நாங்களும் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு காரில் வந்து எல்லாரும் உட்காந்து பாட்டு பாடிங்கன்னு அப்படியே மேரேஜ்க்காக கிளம்பிட்டோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour ட்ராவலில் பார்த்தீங்கன்னா நாங்கள் பொண்ணு வீட்டில் ரீச் ஆகிட்டோம். அங்கே ரீச் ஆனோன்னு எங்களுக்காக ஸ்பெஷலாக ஒரு இடம் ரெடி பண்ணியிருந்தாங்க, அங்கே உட்காந்துட்டோம். அதுக்கப்புறம் மாப்பிள்ளை வீட்டில் வந்தவங்க எல்லாரும் வந்து ரிசப்ஷன் ஹாலில் வந்து சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா வந்து சாப்பிட கிளம்பிட்டோம். சாப்பாடுக்கு பார்த்தீங்கன்னா வந்து மாப்பிள்ளையை தவிர எல்லாரும் வந்து சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. ஸோ மாப்பிள்ளையை மட்டும் தனியாக விட்டுட்டு நாங்கள் எல்லாரும் சாப்பிட வந்துட்டோம். சாப்பாடு வைஸ் சொல்லணும்னா டேஸ்ட் வைஸ் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சது. இங்கே பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் டிஷ்ஷான தோசை கூட இருந்தது. அதுக்கப்புறம் கட்லெட், பாயில்டு கார்னு, அதுக்கப்புறம் பானிபூரி எல்லாமே இருந்தது. ஸோ ஒய்ஃபோட ஃபேமிலி யாராவது உட்காந்து சாப்பிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் கல்ச்சர் படி பார்த்தீங்கன்னா தம்பியை குதிரையில் ஏற்றி ரிசப்ஷன் ஹால் கிளம்பிட்டோம். நான் உங்களுக்கு போன ரீல்ஸ் சொல்லியிருந்தேன், டாக்கூர்ஜிக்கும் துளசி மாதாக்கும் கல்யாணம். ஸோ டாக்கூர்ஜியும் பார்த்தீங்கன்னா வந்தாங்க. ஸோ டாக்கூர்ஜியை பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து பூவெல்லாம் போட்டு வெல்கம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தம்பிக்கு பார்த்தீங்கன்னா வந்து கல்ச்சர் படி வந்து கொஞ்சம் ரிச்சுவல்ஸ்லாம் இருந்தது. அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி நாங்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன் ஹால் கிளம்பிட்டோம். ஒய்ஃபு பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸு கூட ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் வந்த எல்லா மாப்பிள்ளையும் பார்த்தீங்கன்னா எங்கள் கல்ச்சர் படி வந்து மேலத்தாளத்தோடு வந்து ரிசப்ஷன் ஹாலுக்கு கூட்டின்னு வந்தாங்க. ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கப்பலான டாக்கூர்ஜியும் துளசி மாதாவும் உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் தம்பி சூப்பரான என்ட்ரியோட ஸ்டேஜ் ஏறினதுக்கப்புறம் தம்பி ஒய்ஃபை மாற்றி பார்த்தீங்கன்னா மாலை போட்டுனாங்க. அதுக்கப்புறம் வந்த கெஸ்ட் எல்லாருக்கும் வணக்கம் வச்சுட்டு கரண் பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி ஓடி விளையாடி இருந்தான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ரிசப்ஷன்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எங்கள் கல்ச்சர் படி மேரேஜ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டாக்கூர்ஜியும் துளசி மாதாவும் பார்க்க வேற லெவலில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் கல்ச்சர் படி பார்த்தீங்கன்னா வந்து 7 சுற்றி மேரேஜ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் விதை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. விதைன்னு என்னன்னு கேட்டிங்கன்னா பொண்ணு வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிற முன்னாடி லாஸ்ட்டாக ஃபேமிலி ஒரு வாட்டி மீட் பண்ணுறது. அதுக்கப்புறம் தம்பியை பார்த்தீங்கன்னா வந்து டின்னர் கூப்பிட்டாங்க. ஸோ டின்னர்னா கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ தம்பியோட மேரேஜ் பார்ட் 1 அவ்வளோதான் கைஸ். பார்ட் 2க்காக வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாய்.